50 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு புதிய உலகத்தை நான் காணுகிறேன். 1972 புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவர். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மாவோடு பயணத்தை நான் மேற்கொண்டேன். இரு தலைவர்களோடும் பயணத்தை மேற்கொண்டு சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தந்தார்கள். அதற்கு பிறகு நான் தேடி தேடி பார்க்கிறேன், யார் சிறந்த ஆட்சியை தரப்போகிறார் என்று பார்க்கிற போதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் ஒருவரால் தான். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், பல ஆண்டுகள் அரசியல் வரலாற்றில் ஒவ்வொரு இயக்கத்தையும் ஒவ்வொரு எதிர்க்கட்சியும் நான் பார்த்திருக்கிறேன். அதைத்தான் சொல்லுகிற போது ஒரு தலைவர் என்ன தியாகத்தை செய்து வருகிறார் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். 1972 இயக்கத்தை காணுகிற போது திரைப்படத்தை போல 100 நாளில் முடிந்துவிடும் அவருடைய அரசியல் என்று சொன்னார். ஆனால் அவருடைய அரசியல் தான் உயிருள்ளபடி அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்து இன்று தோன்றி இருக்கிறார் நம்முடைய தலைவர். தியாகத்தை மட்டுமல்ல, திரைப்படத்திலே ஏறத்தாழ ஆண்டிற்கு 500 கோடி ரூபாய் எனக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டு மக்களை பார்ப்பதற்காக, காண்பதற்காக, நல்ல ஆட்சியை தருவதற்காக, நேர்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒரு தலைவர் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறார். அந்த தலைவர் வழியிலே நீங்கள் இன்றைக்கு எங்களோடு இணைய இருக்கிறேன். இணைவது மட்டுமல்ல, நான் இன்றைக்கு சொல்கிறேன், இருபுறத்திலும் 2 ஆட்சிகள் இருக்கிறது. எதிர்கட்சியும் இருக்கிறது, ஆளும் கட்சியும் இருக்கிறது. அதில் ஆளுமை இருக்கிறதா என்றால் இல்லை. ஆளுமை வாய்ந்த தலைவர் நாளை தமிழகத்தில் நிரந்தர முதலமைச்சராக தமிழகத்திலே அமர்கிற காலத்தில் எல்லோரும் சொன்னார்கள், எப்படி ஆட்சி அமைக்க முடியும் என்று கேட்டார்கள். நல்லவர் எங்கே இருக்கிறார்களோ அங்கேதான் மக்கள் தேடி வருகிற காலம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால், தூய்மையான பணியை ஆற்றுவதற்கு, நேர்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, மக்களை பாதுகாப்பதற்கு, ஒரு நல்லாட்சி மட்டுமல்ல, இந்தியாவிற்கு ஒரு திருப்பு முனையாக தமிழகத்தை உருவாக்குவதற்கு ஒரே தலைவர் முடியும் என்றால் நம்முடைய தளபதி விஜயால் மட்டும்தான் முடியுமே தவிர எவரால் முடியாது என்ற வரலாற்றை நாம் படைக்கப் போகிறோம். எல்லோரும் நினைத்தார்கள், எல்லோரும் இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். ஒருபுறம் 10 கட்சி கூட்டணி, மற்றொரு புறம் 8 கட்சி கூட்டணி. ஆனால் யாரை தேடி தேடி வருகிறார் என்று சொன்னால், நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிற காலம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அந்த அலை மாறி இருக்கிறது. தனித்தே நிற்பார், அவருக்கு கூட்டணி அமையும். அப்படி அமைகிற போது 2 கட்சியும் நான் இன்றைக்கு சொல்கிறேன், 234 இவர்தான் வெற்றி பெறுவார். இவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் வெற்றி பெற முடியும் தவிர எவராலும் தமிழகத்திலே வெற்றி பெற முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். அந்த காலத்துக்காகத்தான் எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வாருங்கள், வெற்றியை தேடித்தாருங்கள் என்று அழைத்து விடைபெறுகிறேன்.